13வது அத்தியாயத்திற்கு செல்வதற்கு முன் 12வது அத்தியாயத்தின் சாரத்தை பார்க்கலாம். இந்த 12வது அத்தியாயம் அர்ஜுனனுடைய கேள்வியுடன் துவங்கியது. அர்ஜுனனுடைய கேள்வி 11வது அத்தியாயத்தில் குறிப்பிட்ட ரூபமான ஈஸ்வரனை வழிபடுபவர்கள் உயர்ந்தவர்களா, அல்லது இந்த விஸ்வத்தையெல்லாம் கடந்து நிர்குண சொரூபமாக எந்த ஒரு குணமும் அற்ற பிரம்மஸ்வரூபத்தை வழிபடுபவர்கள் அல்லது நாடுபவர்கள் அல்லது புரிந்து கொண்டவர்கள் உயர்ந்தவர்களா என்பது கேள்வி. சகுண பக்தர்கள் உயர்ந்தவர்களா, நிர்குண பக்தர்கள் உயர்ந்தவர்களா என்பது கேள்வி. இதுதான் முதல் ஸ்லோகம். பிறகு 2, 3, 4, 5 இந்த ஸ்லோகங்களில் பகவான் பதில் கொடுக்கின்றார். பிறகு இனியொரு கருத்தையும் கொடுக்கின்றார். பகவானுடைய பதில் ஞாபகம் இருக்க வேண்டும் உங்களுக்கு. என்ன கூறினார்? சகுண பிரம்மத்தை வழிபடுபவன் உயர்ந்தவன் என்றார். அர்ஜுனன் கேட்ட கேள்வி, சகுண பிரம்மன் அல்லது விஸ்வரூபத்தை வழிபடுபவன் உயர்ந்தவனா என்பதற்கு உயர்ந்தவன் என்பது பதில். பிறகு நிர்குண பிரம்ம விஷயத்தில் பகவான் பதில் கூறினார். நிர்குண பிரம்மத்தை வழிபடுபவன் என்னை அடைகின்றான். இவ்விதம் கூறுவதிலிருந்து நிர்குண பிரம்மத்தை வழிபடுபவன் என்னை அடைகின்றான், சகுண பிரம்மத்தை வழிபடுபவன் தாழ்ந்தவனல்ல உயர்ந்தவன்தான். இதிலிருந்து என்ன அறிவை அர்ஜுனனுக்கு பகவான் புகட்டுகிறார் என்றால், சகுண பிரம்ம நிர்குண பிரம்ம என்று 2 தனித்தனி பாதைகள் அல்ல. சகுண பிரம்மத்தின் வழியாகத்தான் ஒருவன் நிர்குண பிரம்மத்திற்கு வந்து என்னை அடைய வேண்டும். ஒன்று முதல் படி, இனி ஒன்று இறுதிப்படி. இதில் இதுவா அதுவா என்ற கேள்விக்கு இடமில்லை என்பதுதான் பதில். பல இடங்களில் இதுவா அதுவா என்று கேள்வி கேட்போம். அந்த கேள்வியே தவறு. நம்முடைய சுய முயற்சியா அல்லது இறைவனுடைய அருளா என்பது அடிக்கடி நமக்குள் வருகின்ற சந்தேகம். எல்லாமே நம்மளுடைய சுய முயற்சியில் நடக்குதா அல்லது பகவானுடைய அருளில் நடக்கின்றதா என்றால் இந்த கேள்வியே தவறு. காரணம், சுய முயற்சி பகவானுடைய அருள், இந்த இரண்டையும் பிரிக்க முடியாது. பிரிக்க முடிந்தால்தான் இதுவா அதுவா என்ற கேள்விக்கே இடம் இருக்கும். அதுபோல சகுண பக்தி நிர்குண பக்தியை பிரிக்க முடியாது. சகுண பக்தியின் மூலமாகத்தான் நிர்குண பக்திக்கு வர முடியும் என்று பகவான் பதில் கொடுத்து இந்த அறிவை புகட்டினார். பிறகு பகவான் பக்தி யோகம் என்ற இந்த தலைப்பில் என்ன செய்தார்? ஒரு சாதகன் ஆரம்ப நிலையிலிருந்து கடைசி நிலை வரை என்னென்ன படிகளை கடந்து அந்த பிரம்மத்தை அடைகின்றான் என்பதை 5ஆக பிரித்தார். ஒரு சாதகன் ஆரம்ப நிலையிலிருந்து கடைசி வரை செய்கின்ற அனைத்து சாதனைகளையும் இங்கு 5ஆக பிரித்து கடைசி படியிலிருந்து இறங்கி வந்தார். எப்படி? ஒரு கால் உன்னால் நிர்குண பக்தி செய்ய முடியும் என்றால் அந்த பக்தியை மேற்கொள். அது முடியவில்லை என்றால் அதற்கு கீழ் இறங்கி வரலாம் என்று சொல்லிக்கொண்டே வந்தார். அப்படி 5வது ஸ்லோகம் வரை 2இல் பதிலை கூறி 3, 4, 5 இந்த ஸ்லோகங்களில் கடைசி 5வது படியை பகவான் கூறினார். இதைத்தான் நாம் ஞான யோகம் என்று சொல்கின்றோம். கடைசி படி அந்த நிர்குண பிரம்மத்தை புரிந்து கொள்கின்ற சாதனையில் ஈடுபடுகின்ற படி.
இது நிர்குண உபாசனை அல்லது நிர்குண பிரம்மத்தை அடைகின்ற சாதனை. இதை பகவான் குறிப்பிட்டார். குறிப்பிட்டு ஒரு கால் உன்னால் இந்த பக்தி செய்ய முடியவில்லை என்றால், இந்த சாதனை உன்னால் செய்ய முடியவில்லை என்றால், ஏன் செய்ய முடியாது? ஏன் செய்வது கடினம்? தேக அபிமானம் இருந்து மனதில் விருப்பு வெறுப்புக்கள் அடர்ந்து இருந்தால் உன்னால் இந்த சாதனையில் ஈடுபட முடியாது. ஒரு படி நீ இறங்கி வர வேண்டும் என்று 4வது படியை 6லிருந்து 8 வரை பகவான் குறிப்பிட்டார். 6வது ஸ்லோகத்திலிருந்து 8 வரை நீ விஸ்வரூப பக்தனாக இரு. அதாவது இந்த உலகம் வெறும் தோற்றம் என்று இந்த உலகத்தை உன்னால் நீக்க முடியவில்லை என்றால், இது பொய் என்ற நிச்சயம் உன் மனதில் வரவில்லை என்றால், இதை ஈஸ்வரனாக பார். இந்த உலகமே ஈஸ்வரனுடைய சரீரமாக பாவித்து நீ விஸ்வரூப பக்தியை மேற்கொள்வாயாக என்று சொன்னார். எப்பொழுது இந்த உலகம் வெறும் தோற்றம், மித்தியா, அனுபவத்திற்கு இருக்கின்றது, உண்மையில் இல்லை என்ற நிச்சயம் வரவில்லை என்றால், சொப்பனம் என துணிந்தான் என்று ஒரு தமிழ் பாட்டில் வரும். இந்த உலகம் சொப்பனம் என துணிந்தான். இதில் முக்கியமான சொல் என்னவென்றால் அந்த துணிவு. சொப்பனம் என்று சொல்கின்றேன், கேட்கின்றேன், ஆனால் அந்த துணிவு வரவில்லை. துணிவு என்றால் ஒரு தைரியம், இது பொய்தான் என்ற தைரியம் வரவில்லை. அப்படி வந்துவிட்டால் நிர்குண பக்தி, வரவில்லை என்றால் அனைத்தையும் இறைவனாக பார்க்க முயற்சி செய். பிறகு அர்ஜுனன் கூறலாம், என்னால் இந்த உலகம் அனைத்தும் ஒரே ஒரு இறைவனால் படைக்கப்பட்டதாக பார்க்க முடியவில்லை. காரணம், இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளிடமும் விருப்பு வெறுப்பு தான் வருகின்றதே தவிர பகவத் சொரூபமாக பார்க்க முடியவில்லை என்றால், பிறகு 3வது படியை 9வது ஸ்லோகத்தில் குறிப்பிடுகின்றார். என்ன சொல்கின்றார்? நீ ஒரு இஷ்ட தேவதையை எடுத்துக்கொண்டு அந்த இஷ்ட தேவதையை உபாசனை செய், அபியாச யோக என்று சொன்னார். காரணம், அனைத்தும் ஈஸ்வரன் என்று உன்னால் பார்க்க முடியவில்லை என்றால், ஒரு நாமம் ஒரு ரூபத்தை எடுத்து அதையே ஈஸ்வரனாக பாவித்து நீ அந்த தியானத்தில் ஈடுபடு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தேவதை இருக்கும். அந்த இஷ்ட தேவத பக்தியை பகவான் கூறினார். அது 3வது படி. பிறகு ஒருவன் கூறலாம், என்னால் ஓர் இடத்தில் அமர்ந்து மனதை ஒரு நாம ரூபத்தில் வைக்க முடியவில்லை, காரணம் ரஜோகுணம் அதிகமாக இருக்கின்றது, என்னால் அந்த பக்தியும் செய்ய முடியாது என்றால், பிறகு 2வது படிக்கு 10வது ஸ்லோகத்தில் பகவான் இறங்கி வந்தார். 2வது படி என்ன? உன்னால் சத்துவ குணத்துடன் ஓர் இடத்தில் அமர்ந்து என்னையே தியானிக்க முடியவில்லை என்றால் செயலில் ஈடுபடு, எனக்காக அனைத்து செயல்களையும் செய்து கொண்டு இரு என்று கர்ம யோகத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். காரணம் என்ன? செயல்களையெல்லாம் துறந்து ஓர் அறைக்குள் அமர்ந்து பகவானையே தியானிக்க வேண்டும் என்றால் சத்துவகுணம் மேலோங்கி இருக்க வேண்டும். ஒருவனுக்கு அவ்விதம் சத்துவகுணம் மேலோங்கி இல்லை என்றால் அவர்களுக்காக நீ செயலில் ஈடுபடு. உனக்கு அவ்வளவு அசுத்தியும் இல்லை, ஆகவே செயலினுடைய பலனை நீ எதிர்பார்க்க மாட்டாய். நான் உழைக்கின்றேன், உழைப்பினுடைய பலனை வாங்கி போகத்தை அனுபவிக்க விருப்பமில்லை. அதே சமயத்தில் உடலளவில் உழைக்காமல் அமர்ந்து தியானிக்கவும் மனம் கூடவில்லை. என்ன செய்வது என்றால், இப்பொழுது சமுதாய சேவை என்று எவ்வளவோ பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்றால், இங்கு பகவான் சொல்கின்ற 2வது ஸ்டேஜ், 2வது நிலையில் இருக்கிறார்கள். பலர் அவர்களுடைய உழைப்பு, பொருள், அறிவு அனைத்தையும் மற்றவர்களுக்காக கொடுப்பார்கள். காரணம் என்ன? அந்த உழைப்பிலிருந்து வருகின்ற ஊதியம், போகம் அவர்களுக்கு வேண்டாம். அந்தளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள்.
அதே சமயத்தில் அனைத்தையும் விட்டு பகவானிடம் ஒருமுகப்பட்டு மனத்தை செலுத்த பக்குவம் அடையவில்லை. பிறகு ஒருவன் சொல்லலாம், என்னால் அதுவும் முடியாது. காரணம், இந்த உலகத்தில் போகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை ஊறி இருக்கின்றது. ஆகவே நான் என்ன செய்வது? நான் உழைக்க விரும்புகின்றேன், அந்த ஊதியத்தை யாருக்கும் கொடுக்க விரும்பவில்லை, நானே அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வது? அவர்களுக்கும் பகவான் வழி வைக்கின்றார். அதுதான் முதல் ஸ்டேஜ். 11வது ஸ்லோகத்தில் குறிப்பிடுகின்றார். இப்போ முதல் படியில் இருப்பவர்கள் யார் என்றால், நான் உழைக்க விரும்புகின்றேன், ஏதோ உழைத்ததற்கு பிறகு 5 நிமிடம் 10 நிமிடம் ஓய்வெடுப்பது போல் பகவானை நினைக்க விரும்புகிறேனே தவிர முழு நேரமாக பகவானை நினைத்து என்னால் அமர முடியாது. அதே சமயத்தில் என்னுடைய உழைப்பை நான் தியாகம் செய்ய விரும்பவில்லை. ஒவ்வொரு துளி வேர்வைக்கும் எனக்கான பலன் வேண்டும். அதனால் நான் போகத்தை அனுபவிக்க வேண்டும், சௌகரியமாக இருக்க வேண்டும். எனக்கு இந்த உலக இன்பம்தான் குறியாக இருக்கின்றது என்று யாராவது நினைத்தால் என்று சொல்ல வேண்டியது இல்லை, யாரும் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். யாருமே அவர்களுடைய ஒரு சிறு உழைப்பு, சிறு அறிவை இலவசமாக கொடுக்க தயாராக இல்லை. ஏதாவது ஒரு பலனை நான் அனுபவிக்க வேண்டும், எனக்கு போகம் வேண்டும் என்று நினைத்தால் பகவான் அவர்களையும் ஏற்றுக்கொண்டு நீ அப்படி செய், ஆனால் ஒரு சில நிபந்தனையை கொடுக்கின்றார். என்ன நிபந்தனை என்றால், அந்த போக காலத்தில் என்னுடைய பிரசாதமாக அந்த போகத்தை நீ எடுத்துக்கொள். பிறகு அந்த போகத்தை நீ தர்மப்படி அனுபவிப்பாயாக. இந்த உலகத்தில் இருக்கின்ற இன்பங்களை அனுபவிப்பது பாவம், தவறு என்று சாஸ்திரம் சொல்லவில்லை. அதற்கு பயன்படுத்துகின்ற மீன்ஸ், முறையானது தர்மப்படி இருக்கட்டும். பிறகு அதிக போகத்தில் சென்று மூழ்கி விடாதே, ஒரு மாடரேஷன் இருக்கட்டும் என்று நீ கர்மத்தை செய், பலனை அனுபவித்துக்கொள், ஆனால் பிரசாத புத்தியுடன் அந்த பலனை அனுபவிப்பாயாக. அதனால் என்ன பலன் என்றால், ஒரு பொருளை நம்ம பிரசாதமாக பாவித்து வாங்கும் பொழுது அதுவே மன தூய்மையை கொடுக்கும். பிறகு காலப்போக்கில் மனப்பக்குவத்தை கொடுத்து அடுத்த 2வது படிக்கு செல்வோம். அங்கிருந்து சில நாள் பயிற்சி அடைந்து பிறகு 3வது படி என்று நம்மை உயர்த்தி கொண்டே செல்லும். இவ்விதம் முதல் படியில் இருந்து 5வது படி வரை இருக்கின்ற அனைத்து சாதனைகளையும் கூறி, இந்த அனைத்து சாதகர்களையும் பகவான் பக்தர்கள் என்று அழைக்கின்றார். இதுதான் விசேஷம். பொதுவாக பக்தி என்றால், பக்தன் என்றால் நாம் என்ன நினைப்போம்? கோயிலுக்கு சென்று பூஜை செய்பவன் அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சாதகனை பக்தன் என்று நினைப்போம். ஆனால் கீதையில் பகவான் பக்தன் என்பதற்கு விஸ்தாரமான பொருளை கொடுத்து விட்டார். ஆரம்பத்திலிருந்து கடைசியில் ஞானி செய்கின்ற சாதனை வரை அனைவரையும் பக்தர்கள் என்று அழைக்கின்றார். ஆனால் சில படிகளை வைத்து விட்டார். இவன் ஆரம்ப நிலையில் இருக்கின்ற பக்தன், இவன் அடுத்த நிலையில் இருக்கின்ற பக்தன் என்று 5 படியாக பிரித்து 5 படியில் இருக்கின்ற சாதகர்களை பக்தர்கள் என்று கூறி 5வது படியையும் கடந்தவன் பராபக்தன் என்று அழைக்கின்றார். மற்றவர்களெல்லாம் பக்தர்கள், இவன் பராபக்தன். யார்? 5வது படியையும் கடந்த ஞானி அல்லது ஜீவன் முக்தன். அவனை பற்றி பிறகு விளக்க ஆரம்பிக்கின்றார். அதற்கு இடையில் 12வது ஸ்லோகத்தில் இந்த கடைசி நிலையில் இருக்கின்ற பக்தனை ஊக்குவித்து பேசுகின்றார். நீ இந்த முதல் படியில் இருக்கிறதே நல்லதுதான். காரணம், சிலர் முதல் படியிலும் கூட இல்லை. அவர்களை என்ன செய்வது? நான் போகத்தை அனுபவிப்பேன், ஆனால் நிச்சயமாக தர்மப்படி போகத்தை அனுபவிக்க மாட்டேன். இனியொருவருடைய பொருளை நான் நேர்மையாக
எடுத்து அனுபவிக்க மாட்டேன் என்றால் அவர்களை என்ன சொல்வது? அவர்களுக்கெல்லாம் பகவான் பெயர் சூட்டுவார், அவர்களுடைய குணத்தை பிறகு வர்ணிப்பார். ஆசுரி சம்பத், அசுரர்கள் என்று சொல்வார். ஆகவே முதல் நிலையில் இருக்கின்ற பக்தனை பகவான் புகழ்கிறார். காரணம் என்ன? உனக்கு போகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற இச்சை இருப்பதில் தவறில்லை, ஆனால் தர்மப்படி அந்த இச்சையில் நீ இருந்து படிப்படியாக முன்னேறுவாயாக என்று கூறி 13வது ஸ்லோகத்திலிருந்து 19வது ஸ்லோகம் வரை இந்த 5 சாதனைகளையும் கடந்து நின்ற, இந்த 5 சாதனைகளையும் செய்து சித்தனானவனை பகவான் வர்ணித்தார். அதைத்தான் கடந்த சில வகுப்புகளில் பார்த்து வந்தோம். ஞானியினுடைய மனநிலை. இங்கு குறிப்பிட்ட அனைத்து சாதனைகளையும் செய்து இறுதியில் அவன் பக்தனாக இல்லை. இந்த 5 ஸ்டேஜில் இருக்கிற வரைக்கும் அவன் பக்தன். பிறகு இந்த 5 ஸ்டேஜையும் கடந்து விட்டால் அவன் யார் என்றால் பக்தன் அல்ல. பிறகு பக்தன் இல்லை என்றால் பிறகு அவன் யார்? பகவானே சொல்கின்றார், ஞானி து ஆத்மைவ மேமதம். அவன் பக்தன் அல்ல, அவன் பகவான். அவன் பகவானுக்கு சமமாகின்றான். இப்போ பக்தி பகவானாக மாற்றி விடுகின்றது. அப்படி மாறியவனுடைய மனநிலையை பகவான் வர்ணித்தார். எதற்கு வர்ணித்தார் என்றும் நாம் ஆரம்பத்தில் பார்த்தோம். அப்பொழுதுதான் இந்த சாதனைகளில் நமக்கு உற்சாகம் வரும். இந்த சாதனைகள் அவ்வளவு சுலபமான சாதனைகள் அல்ல. இந்த சாதனைகள் மிக கடினப்பட்டு தான் நாம் இதில் கடந்து வர முடியும். இது அவ்வளவு சுலபமான பாதை அல்ல, கடினமான பாதை. ஆகவே கடினமான பாதையில் நம்ம உற்சாகமாக போக வேண்டும் என்றால் பாதையினுடைய கடைசி எல்லையில் இருக்கின்ற பலனை நாம் அவ்வப்பொழுது பார்க்க வேண்டும். அதுவே ஒரு விதமான வேல்யூ. என்ன பலன் கிடைக்கப் போகின்றது என்று நினைத்தால் நாம் படுகின்ற துயரம் நமக்கு துயரமாக தெரியாது. இமயமலைக்கு சென்றவர்களுடைய அனுபவம் இதற்கு ஒரு உதாகரணம். மேலே செல்ல வேண்டும் என்றால் மிகவும் கடினம், குளிராக இருக்கும், வேறு சில சங்கடமெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த இயற்கை காட்சியை பார்த்து ரசித்தவுடன் என்ன சொல்வார்கள்? இந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த கஷ்டப்பட்டது தவறில்லை என்று நாம் உணர்வோம். அப்படி அதனுடைய லட்சியத்தை நாம் மனதில் கொண்டால் இறுதியாக கிடைக்கின்ற பலனை பார்க்க பார்க்க நாம் சாதனையை தடையின்றி செய்வோம். அதற்காக பகவான் வர்ணித்தார். ஆகவே ஞானியினுடைய வர்ணனையை நாம் அடிக்கடி மனதில் கொண்டு வருவதும் ஒரு விதமான சாதனை. இந்த ஸ்லோகங்களில் கூறிய கருத்தை நாம் இவ்விதம் பிரிக்கலாம். ஞான நிஷ்டையை அடைந்த பராபக்தனானவனுடைய மனம் எப்படி இருக்கும் என்றால் சில குணங்களுடன் கூடியிருக்கும், சில விதமான உணர்வுகள் அவனிடமிருந்து விலகி இருக்கும். ஆகவே இப்பொழுது நாம் ஒரு லிஸ்ட் பார்க்கலாம். எதனுடன் கூடியவன், எதிலிருந்து அவன் விடுபட்டவன், எப்படிப்பட்ட குணத்துடன் அவன் கூடியவனாக இருக்கின்றான் என்று பகவான் கூறியுள்ளார். எப்படிப்பட்ட உணர்வுகளிலிருந்து, குணங்களிலிருந்து அவன் விடுதலை அடைந்தவன், என்னென்ன உணர்வுகளெல்லாம் அவனுடைய சுபாவமாக வந்திருக்கும், எது அவனுடைய சுபாவமாக இருந்தது நீங்கி இருக்கும் என்று இப்பொழுது பார்க்கலாம். அதில் முதலில் நாம் 14 குணங்கள் பார்க்க போகின்றோம். இதெல்லாம் 13வது ஸ்லோகத்திலிருந்து 19வது ஸ்லோகம் வரை பேசிய கருத்தின் சாரம். 14 குவாலிட்டி என்னன்னா அது அவனுடைய சொரூபமாக இருக்கும். இங்கு பகவான் சொன்னதையே நம்ம 2 ஹெட்டிங்கில் பிரிக்கிறோம். அவனுடைய சுபாவமாக இருக்கிறது என்னென்ன, பிறகு அவனிடமிருந்து சென்று விடுவது என்னென்ன. அது 10 பார்க்க போகிறோம். 10 உணர்வு அவனிடமிருந்து சென்றிருக்கும், 14 குணங்கள் அவனிடம் இருக்கும். இப்படி நம்ம பார்க்கிறதுக்கு காரணம் இந்த 14ஐயும் நம்ம வச்சிட்டோம்னா அடிக்கடி இதை நாம் நினைத்து பார்க்கலாம். இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலில் அவனிடம் இருக்கின்ற
அவனிடம் இருந்து செல்வதை பிறகு பார்க்கலாம். அவன் அடைந்துள்ள 14 ஸ்வபாவம் குணங்கள் என்ன, அனைத்தும் இங்கு சொன்னதைத்தான் நாம் கூறுகின்றோம். ஏற்கனவே ஸ்லோகங்களில் பார்த்தது தான். அதனால் விளக்கம் பார்க்க போவதில்லை. அவைகள் என்னென்ன என்பதை மட்டும் இப்பொழுது பார்க்கலாம். முதல், இப்போ எப்படி ஹெட்டிங்னா யுக்தக வியுக்தகங்கிறது ஹெட்டிங். யுக்தக என்றால் இந்த குணத்துடன் கூடியவன். அடுத்த ஹெட்டிங் வியுக்தக, இதிலிருந்து விடுதலை அடைந்தவன். இப்பொழுது யுக்தக, என்னென்ன குணம் அவனுக்கு இருக்கும். முதலில் பகவான் கூறியது மைத்ரக. மைத்ரக, மைத்ரக என்றால் நற்புணர்வு, எல்லா ஜீவராசிகளிடம் நண்பனாக இருக்கின்ற உணர்வு, ஃப்ரெண்ட்லினஸ். எல்லோரிடமும் ஒரு நற்புணர்வு அவனுக்கு இருக்கும். மேலோட்டமாக பார்த்தா இதனுடைய விசேஷம் நமக்கு தெரியாது. சற்று நம்முடைய மனதை ஆழ்ந்து பார்த்தோம்னா நம்மை அறியாமல் பலரிடம் ஒரு பகைமை உணர்வு இருக்கும். அவனோட நம்ம எந்த விதமான டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம், ஆனாலும் பகைமை உணர்வு நமக்கு வந்துவிடும். யாராவது நமக்கு பக்கத்தில் புதுசாக குடி வந்தால் பகைமை உணர்வில் தான் பார்ப்போம், அவன் எப்படி இருக்க போகிறானோ என்னமோன்னு சொல்லி. அப்படி இயற்கையாக நம்முடைய மனதில் பகைமை உணர்வு வரும். ஞானிக்கு அது நீங்கி அவனுடைய மனதில் எல்லா ஜீவராசிகளிடமும் ஒரு நற்புணர்வுடன் இருப்பான். அதாவது சில சேரியில் இருக்கின்ற பசங்க நம்முடைய வீட்டினுடைய மாடிக்கோ ஏதாவது வந்தால் மற்றவர்களெல்லாம் உடனடியாக அவர்கள் திருடர்கள் என்று பகைமை உணர்வுடன் என்ன செய்வார்கள், ஓட்டுவார்கள், துரத்துவார்கள். மிருகத்தை துரத்துறது போல ஞானிக்கு எல்லா ஜீவராசிகளிடம் இருக்கின்ற உணர்வு நற்புணர்வு. அந்த உணர்வு அவனுக்கு சுபாவமாக கிடைக்கும். இரண்டாவது கருணக, கருணை உணர்வு. கருணக என்று பகவான் கூறினார். கருணக என்றால் அவன் எல்லா ஜீவராசிகளிடமும் குறிப்பாக துயரப்படும் பொழுது அவன் கருணை என்ற உணர்வுடன் இருப்பான். இந்த வேதாந்த ஞானம் அவனுடைய மனதை வரட்டு மனமாக மாற்றிவிடாது. ஏன்னா சில பேர் அவ்விதமெல்லாம் கூறுவார்கள், இந்த வேதாந்தமே வரட்டு வேதாந்தம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். காரணம் என்ன? வீட்டில் யாராவது துயரப்படும் பொழுது நாம் சற்று நிதானமாக இருந்தால் அவர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு வேதாந்தம் படித்து உன் மனசு வறண்டு போச்சு, நான் அழுதுட்ருக்கேன், நீயும் சேர்ந்து அழுகாமல் ஏன் பேசாமல் இருக்கன்னு சொல்லுவார்கள். அது அவர்கள் செய்கின்ற தவறான எண்ணம். ஆனால் ஞானியினுடைய மனதில் அந்த கருணை என்ற உணர்வானது இருக்கும். அதன் விளைவாகத்தான் அவன் இந்த உலகத்தில் செயல்படுகின்றான், மற்றவர்களுக்கு நன்மை செய்கின்றான். மூன்றாவது சமக. சமக என்றால் சமமாக அவன் அனைவரையும் பாவிப்பான், அனைத்து அனுபவங்களையும் சமமாக எடுத்து கொள்வான். சமத்துவ புத்தி அவனுக்கு வந்துவிடும். எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொள்கின்ற புத்தி, சமமாக அனுபவிக்கின்ற அனுபவம் அவனுக்கு வராது. உடல்ல நோய் வந்ததுன்னா அந்த நோய் அவனுக்கு துயரத்தை கொடுக்கும், வலியை கொடுக்கும். அல்லது சில இடங்களில் சௌகரியமாக இருந்தால் உடலுக்கு சுகத்தை அது கொடுக்கும். ஆனால் சமமான அனுபவம் அல்ல, சமமாக பாவித்தல். இதுதான் ரொம்ப சூக்ஷ்மமான இடம். சமமா இவன் பாவிக்கின்றான், சமமாக இவன் அனுபவிப்பதில்லை. காரணம் என்ன? நான் ஞானி ஆயிட்டனே எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஞானியானா தலை இருந்தால் இருக்கிற வரைக்கும், வலித்தால் அது வலிக்கும். ஆனால் இதை சமமாக எடுக்கின்ற பாவனையை அடைகின்றான். நான்காவது க்ஷமி. க்ஷமி என்றால் மன்னிக்கின்ற குணம் அவனுக்கு சுபாவமாக வருகின்றது. மற்றவர்களுடைய தவறை அவன் மன்னித்து விடுவான். அல்லது பொறுமை என்றும் ஒரு பொருள் இங்கு இருக்கின்றது. பொறுமையாகவும் இருப்பான், மன்னிக்கின்ற குணம் இருக்கின்றது.
சில பேரெல்லாம் நான் மன்னிக்க மாட்டேன், பழிக்கு பழி வாங்குவேன்னு பெருமையாக சொல்வார்கள். சிலரெல்லாம் சில குணங்களை கேவலமாக நினைக்கணும், அதுவே பெருமையாக சொல்வார்கள். எனக்கு கோபம் வந்தால் எப்படி இருப்பேன்னு தெரியுமான்னு அது ஒரு பெருமை. யாராவது அவர் கோபக்காரன்னு சொன்னால் அது இவர் ஒரு கிரெடிட்டாக நினைப்பார்கள். அப்படி நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன், மனசில் வச்சு வஞ்சம் தீர்ப்பேன்னு பெருமையாக சொல்கிறார்கள். இப்படி சொல்கிறதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இப்படி ஒரு குணம் ரொம்ப கீழான குணம் என்று அவர்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் ஞானிக்கு சுபாவமாக ஒருவன் தவறு செய்து கொண்டிருக்கும் பொழுதே இவன் மன்னித்து கொண்டிருப்பான். தவறு செஞ்சதற்கு பிறகு அவன் மன்னிக்கிறதுங்கிறது கிடையாது. அதை தவற பார்த்து கொண்டிருக்கும் போதே அவன் மன்னித்து கொண்டிருப்பதனால தான் கோபம் வருவதில்லை. அப்படி மன்னித்தல் என்பது இவனுக்கு ஸ்வபாவம். இனி அடுத்தது 5வது சந்துஷ்டிகி. சந்துஷ்டிகி என்றால் திருப்தி, போதும் என்ற மனம், இருப்பதில் திருப்தி அடைபவன். சந்துஷ்டிகி, சந்துஷ்ட சததம் யோகின்னு சொன்னார். சந்துஷ்டிகி என்றால் திருப்தி. எதில் திருப்தினா அனைத்திலும் திருப்தி. அவன் இருக்கின்ற இடம், சூழ்நிலை அனைத்திலும் அவனுக்கு திருப்தி. காரணம் என்ன? குறைன்னு சொன்னால் எல்லா இடத்தையும் குறை சொல்லிகிட்டே இருக்கலாம். எந்த இடத்துலையும் நமக்கு குறையில்லாத இடம் இல்லை. குறைன்னு பார்க்க ஆரம்பித்தா எந்த லோகத்தில் போனாலும் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லலாம். திருப்தி என்றால் இருப்பதில் அவன் திருப்தி அடைகின்றான். அது சூழ்நிலை, அவனுடைய உடல், அறிவு எல்லாவற்றிலும் தனக்கு எதெல்லாம் இருக்கோ அதில் அவன் திருப்தியை அடைகின்றான், குறை சொல்வதில்லை. 6வது யதாத்மா. யதாத்மா, யதாத்மா என்றால் தன்னடக்கம் உடையவன் அல்லது ஸ்வபாவத்தை வென்றவன். தன்னடக்கம் அல்லது பிரகிருதியை மாற்றி அமைத்தவன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நேச்சர், பிரகிருதி இருக்கும். அவைகளையெல்லாம் ஞானி மாற்றி அமைத்துள்ளான். அதுக்கு பேர் தான் தவம்னு சொல்கிறது. தவம் என்றால் உருமாற்றுதல். இப்போ ஒரு உருவம் இருக்கின்றது, ஒரு சிலை இருக்கின்றது தங்கத்தில், அதை நம்ம உருக்கி வேற உருவமாக மாத்திரம். அதே போல இவனுடைய கேரக்டரையே உருக்கி மாற்றியவன் யதாத்மா. இனி 7வது திருட நிச்சயக. திருட நிச்சயக, நிச்சயம்னா அறிவு, திருடம் என்றால் உறுதி, உறுதியான நிச்சயத்தை உடையவன், உறுதியான அறிவை உடையவன். இதே சொல்லு பகவான் கூறினார். பிறகு இதற்கு இனியொரு சொல்லும் சொன்னார், திருடமதிஹி என்றும் சொன்னார். திருட நிச்சயக என்றால் அவன் அறிந்துள்ள அறிவில் உறுதியாக இருப்பவன். திருட நிச்சயக, திருடமான நிச்சயம் உடையவன். எதில் நிச்சயம்? அகம், நான் யார் என்ற அறிவில், தன்னுடைய சொரூபத்தில் திருடமான அறிவை உடையவன். 8வது திருட மிருது மனாகா. திருட மிருது மனாகா என்றால் திருடமானவும் உறுதியான மிருதுவான மனதை உடையவன். மிக மிக உறுதியான, அதே சமயத்தில் மிக மிக மிருதுவான மனதை உடையவன். மென்மை, கடினம், இந்த 2 தன்மை சேர்ந்த மனதுடன் கூடியவன். பொதுவாக இப்படி இருக்கிறது ஆச்சரியம்தான். ஒன்றா ஒரு பொருள் மென்மையாக இருக்கும், அல்லது ஒரு பொருள் ரொம்ப கடினமாக இருக்கும். மலர் மென்மையாகவே இருக்கும், பாறை கடினமாக இருக்கும். ஞானியினுடைய மனம் என்ன? ரெண்டும். அது மனசு பாறையாகவும் இருக்கும், மென்மையாகவும் இருக்கும். அதனால் அதை புரிந்து கொள்வது மிக கடினம். யஸ்மாத் ந உத்விஜதே லோகக லோகாத் ந உத்விஜதே ச சக. அதைத்தான் இங்கு நாம் பார்க்கின்றோம். உலகத்திலிருந்து இவன் துயர் உறுவதில்லை, இவன் உலகத்திற்கு துயரத்தை கொடுப்பதில்லை. காரணம் என்ன? உலகத்தில்
உலகத்துக்கு இவன் துயரத்தை கொடுப்பதில்லை, மென்மையாக மனதை உடையவன். உலகத்தில் இருக்கின்ற உணர்வுகள் இவனுக்கு வந்தால், உலகம் இவனிடம் வரும்பொழுது இவன் அப்பொழுது பாறை போல் இருப்பான். இவன் பேசும்போது மலரை போல் இருப்பான், மற்றவங்க பேச்சை கேட்கும் பொழுது பாறை போல் இருப்பான். ஓல் வேதாந்தமே இந்த மனசை அடையிறது தான். இதுக்கு இப்போ எப்படி இருக்கோம்னா ஜஸ்ட் ஆப்போசிட். மற்றவங்ககிட்ட பேசும்போது பாறை மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த வார்த்தை அவங்கள ஹர்ட்டு பண்ணுறதும் கூட நமக்கு தெரிவதில்லை. அவங்க அழுததுக்கப்புறம் என் வார்த்தை ஹர்ட் ஆச்சா அப்படின்னு மெதுவாக கேட்போம். அங்கே ஆகி அவர்கள் துயரப்பட்டு இருப்பார்கள். அதே போல் மற்றவர்களுடைய பேச்சை கேட்கும்போது எவ்வளவு சாஃப்டாக இருக்க முடியுமோ அவ்வளவு சாஃப்டாக இருப்போம். இதை மாற்றுறது தான் வேதாந்தமே. இப்போ வேதாந்தம் என்ன செய்கின்றது அல்லது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்ருக்கோம், அசுத்தமாக இருக்கிறது தான் தவம் நல்லா நினைத்து கொண்டிருக்கின்றோம். அப்படி அல்ல. உடல், ஆடை, நம்ம வச்சிட்ருக்கிற சூழ்நிலை, பிறகு மனம், புத்தி அனைத்திலும் தூய்மை தேவை. இந்த தூய்மையாக இந்த ஞானி இருப்பான். அடுத்தது 10வது தக்ஷக. தக்ஷக என்றால் திறமையுடையவன். பொதுவாக ஞானி எல்லாத்தையும் துறந்தவன் என்றால் என்ன நினைக்கின்றோம், அவன் ஒன்றுக்கும் பயனற்றவன், அதனால் துறந்து உட்கார்ந்துட்டுருக்கான்னு நினைக்கின்றோம். அப்படி அல்ல. அவனால் நினச்சா எதை வேணாலும் செய்ய முடியும், அதனால் செய்யாமல் இருக்கின்றான். திறமையுடையவன் தக்ஷக. 12வது உதாசீனக. உதாசீனக என்றால் யார் பக்கமும் சாராதவன், எந்த குரூப்லையும் இவன் சேர்ந்து கொள்ள மாட்டான். உதாசீனக. நம்ம அப்படி இல்லை, யாரோரு பக்கம் சேர்ந்துக்குவோம். இவன் உதாசீனனாக இருப்பான். ஞானி கிரிக்கெட் மேட்ச் பார்த்தாலும் அவன் எப்படி இருப்பான், எல்லாருடைய திறமையையும் அவன்தான் நல்லா ரசிப்பான். நம்ம அப்படி இல்லை. நம்ம ஆள் சரியில்லை அப்படின்னா கோபமாக உட்காந்துட்ருப்போம். கொஞ்சம் ஏதோ ஏமாந்து 4 ரன் அடித்தா சந்தோஷம் வந்துடும். அப்படி இல்லை. இனியொரு பார்ட்டி நல்லா ரன் அடித்தாலும் ஞானி அந்த திறமையையும் ரசிப்பான். அவன் உதாசீனக, எந்த பட்சமும் சார மாட்டான். அடுத்தது 13 மௌனி. மௌனி என்றால் மிதவாக், அளவான சொற்களை உடையவன். பேச மாட்டான்னு பொருள் அல்ல, அளவான சொற்களுடன் கூடியவன். இதெல்லாம் சுலபம் அல்ல, முயற்சி பண்ணி பார்த்தா தெரியும். காரணம் என்ன என்றால், இந்த ஞானம் எவ்வளவோ தவம் பண்ணாதான் இந்த வாயானது அடங்கும். நம்ம பேசுறதுக்கு சிறு குழந்தையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்போம் பேசி பழகிறதுக்கு. பேசி பழகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோமோ அதை விட 100 மடங்கு கஷ்டப்பட்டால் தான் பேசாமல் இருக்கிறதுக்கு பழக முடியும். அப்படி இந்த ஞானி மௌனி, மிதவாக். இனி 14 கடைசி குணம் பக்தக. என்ன இடையில பகவான் பக்திமான் பக்திமான்னு சொல்லிட்டு இருந்தார். இவன் பக்தனாகவும் இருக்கின்றான். இவன் பக்தன். இது சாதாரண வார்த்தை அல்ல. இந்த இடத்துல பக்தி என்றால் அன்பு. இந்த அன்பை நாம் எந்த இடத்துல 100% வைக்க முடியும் என்றால், பிருகதாரண்யக உபனிஷத் கூறுகின்றது, ஒரே ஒரு இடத்துல தான் உன்னால் அன்புங்கிற உணர்வை 100% வைக்க முடியும். அது யார் அப்படின்னா நீதான் அப்படின்னு சொல்லுது. உன்னைத்தான் நீ நேசிக்க முடியும், அதற்கு பிறகுதான் மற்றவர்களை நேசிக்க முடியும். இப்போ நான் ஈஸ்வரனை பகவானை 100% நேசிக்கணும்னா அது ஒரே ஒரு கண்டிஷனில் தான் நடந்தாகணும். காரணம் என்ன? உபனிஷத் என்ன சொல்லுது? அவனவர்கள் அவரவர்கள் அவரவர்களைத்தான் நேசிக்க முடியும். அவர்களை நேசித்ததற்கு பிறகுதான் மற்றவங்களை நேசிக்க முடியும். அப்படி இருக்கையில் பகவானையும் 100% நேசிக்க முடியும்னா இவன் அந்த பகவான் தான் அகம் என்று அறிந்திருக்க வேண்டும். அப்போ நான் பகவான், இந்த பேதத்தை நீக்கியவன் பகவானிடம் பக்தனாக இருக்கின்றான்.
காரணம் அவன் அவனிடத்தில் பக்தனாக இருக்கின்றான். அவனை நேசிப்பதும் பகவானை நேசிப்பதும் ஒன்றாகிறது. இது பக்தக. அதனால் இந்த இடத்துல பக்தனா சாதாரண பக்தனை குறிக்கல, முழுமையாக அவன் இறைவனை நேசிக்கின்றான். காரணம் அவனே அந்த இறைவனாக உணர்ந்துள்ளான். நம்ம என்ன செய்யணும்? இந்த 14 குணங்கள் இந்த பகுதியில் பேசப்பட்டுள்ளது. இது அவ்வப்பொழுது ரெஃபர் பண்ணி பார்க்கணும். எதற்குனா கொஞ்சம் பேட்ரி இதாச்சுன்னு டவுன் ஆச்சுன்னு வச்சுக்கோமே, சார்ஜ் பண்ணுறதுக்கு எப்படின்னா இதுதான் சார்ஜ் பண்ணி விடும், இந்த சொற்கள் தான் நம்ம சார்ஜ் பண்ணி விடும். இப்படிப்பட்ட மனசு நமக்கு வேணும்னா என்ன செய்யணும்? சோம்பல் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்? மழை வந்தாலும் வராட்டியும் என்ன கஷ்டம் இருந்தாலும் கீதா கிளாஸுக்கு வரணும், சாஸ்திரம் படிக்கணும். இப்படி நம்ம உற்சாகப்படுத்துவது என்ன என்றால் இந்த குணங்கள். இந்த ஞானமெல்லாம் கிடைச்சா இந்த குணமெல்லாம் நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை, முயற்சியின்றி நம்முடைய சுபாவமாக நமக்கு கிடைக்கும். நம்ம மனசுக்கு இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வாய்க்கும். இனி அடுத்தது எதெல்லாம் நம்மகிட்ட இருந்து போகும் அதை இப்பொழுது பார்க்கின்றோம். இந்த 14 வரும், போகிறது என்னென்ன? ஆகவே நெக்ஸ்ட் ஹெட்டிங் வியுக்தக. இனி சொல்ல போகின்ற 10 குணங்கள் நம்மிடமிருந்து சென்று விடும். இது குணம்னு சொல்ல முடியாது, என்னன்னு சொல்கிறது? 10 விதமான உணர்வுகள் நம்மை கஷ்டத்தில் சங்கடத்தில் ஆழ்த்துகின்ற இந்த 10 உணர்வும் நம்மிடமிருந்து சென்று விடும். இதிலிருந்து விடுதலை நாம் அடைவோம். நம்ம வாழ்க்கையே இப்படித்தான், எதையாவது அடைஞ்சிட்ருப்போம், எதையாவது நீக்கிட்டிருப்போம். ஆதானம் ஒன்றா சேர்த்திட்ருப்போம், பிறகு திரோதானம் வேண்டான்னு நீக்கிட்டிருப்போம். எல்லா காலத்திலும் இதைத்தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் மனசிலிருந்து நீக்கப்படுகின்ற குணங்கள் என்ன? ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல் துவேஷக. துவேஷக வெறுப்பு. அப்படித்தான் பகவான் ஆரம்பித்தார். அத்வேஷ்டா சர்வபூதானாம் என்று தான் ஆரம்பித்தார். இனிமேல் எழுதுறத கவனமாக புரிஞ்சுக்கணும். துவேஷகன்னு வரிசையாக சொல்லிட்டு போகிறோம். இதெல்லாம் அவனுக்கு வந்துரும்னு நினச்சிட்டு எழுதிடக்கூடாது. அதனால் வேறு பேராகிராஃபில் ஆரம்பிக்கணும். கொஞ்சம் பாதி நோட்டு போனாலும் பரவாயில்ல, அதுக்கு கீழேயே எழுதிட்டு போக வேண்டாம். பிறகு என்ன ஆயிரும்னா அதோடு சேர்ந்துடும். அதனால் அதை அடிச்சுட்டு தனி பேஜில் போட்டு இதெல்லாம் அவனிடமிருந்து செல்லும்னு எழுதணும். இந்த பேப்பரை மிச்சம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த வேலை பண்ணிடாதீங்க. என்ன? துவேஷக. துவேஷகன வெறுப்புணர்வு அவனிடமிருந்து சென்று விடும், அவனால் வெறுக்க முடியாது. அடுத்தது இரண்டாவது மமகாரக. மமகாரக நிர்மமகன்னு பகவான் சொன்னார். மமகாரக என்னுடையது என்கின்ற புத்தி, இது என்னுடையது என்கின்ற நோஷன். நம்ம துயரத்துக்கு காரணம் ஏதோ ஒரு வீடு பற்றி எரியுதுன்னு வச்சுக்கோமே. ஏதோ வீடு பற்றி எரிஞ்சதுன்னு என்ன பண்ணுவோம்? அதை பார்த்து ரசிப்போம். எப்படி அக்னி பகவான் எவ்வளவு பிரகாசமாக வேலை செய்கிறாருன்னு சொல்லி அங்கே பெரிய இயற்கையை பற்றி பேசிகிட்டு இருப்போம். அதே இது நம்ம வீடு பற்றி எரிஞ்சதுன்னு சொன்னால் நம்ம உள்ள பற்றி எரிஞ்சிட்ருப்போம். ஆகவே அதற்கு காரணம் என்ன? ஒரு வீடு தீப்பிடித்து எரிகின்றது, அது ஒரு சம்பவம். ஏன் ஒரு வீடு தீப்பிடிச்சா நமக்குள்ள சந்தோஷமாக இருக்குது, இனி ஒரு வீடு தீப்பிடிச்சா நம்ம தீப்பிடிச்சிருக்கோம்னா, எந்த வீட்டில் மமகாரம்ங்கிற புத்தி இருக்கோ அந்த வீடு தீப்பிடிச்சுன்னா இங்கே மமகாரம் எரியுது. மமகாரம் இல்லாத இடத்துல என்ன ஆனாலும் அந்த இடத்துல நம்ம வேதாந்திகள் சாட்சியாக பார்த்துட்ருப்போம். சாட்சி பாவம் இருக்கும். ஏன் சாட்சின்னு சொல்கிறோம்னா பக்கத்தில் போக மாட்டோம், போய் உதவியெல்லாம் பண்ண மாட்டேன். காரணம் என்ன? அந்த இடத்துல வேதாந்தம், நான் சாட்சி பிரம்மஸ்வரூபம்னு சொல்லிகிட்டு இருப்போம். அதே இது நம்ம வீடாக இருந்தால் காரணம் என்ன? இதிலிருந்து எரிகிறது மமகாரம்தான். இந்த மமகாரம்தான் நமக்குள்ள எரிச்சலை கொடுக்குதே தவிர வெளியிருக்கிற அக்னி நம்ம எரிக்கவில்லை. இப்போ யாரெல்லாம் நம்முடைய மமகாரங்கிற ஃபீல்டில் கால் வைக்கிறாங்களோ அப்பெல்லாம் நமக்கு வர்ற கஷ்டத்துக்கு காரணம் அவர்கள் அதற்குள்ளே வந்ததல்ல,
அந்த இடத்துல என்னுடையது என்கின்ற புத்தி இருந்த காரணத்தினால் அதிலிருந்து அவன் விடுதலை அடைகின்றான். மூன்றாவது அகங்காரக. அகங்காரகனா உடலை நான் என்று நினைக்கின்ற புத்தி. இதனுடைய விளைவு தான் மமகாரம். உடலை நான் என்ற நினைக்கின்ற புத்தியிலிருந்து விடுதலை அடைகின்றான். பத்வேஷக மமகாரக அகங்காரக 3. நான்காவது ஹர்ஷக. ஹர்ஷக என்றால் அதிகமாக உற்சாகத்தை அடைதல். அதிக உற்சாகம், அதிக சுகம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவனுக்கு கண்ணு தெரியாத அளவு என்ன சந்தோஷத்தினால் மூழ்குதல். ஹர்ஷக அது இவனுக்கு கிடையாது. எல்லாவற்றையும் அமைதியாக ஏற்றுக்கொள்வான். ஹர்ஷக. அடுத்தது அமர்ஷக. அமர்ஷக என்றால் மற்றவர்களுடைய முன்னேற்றத்தில் பொறுக்காமல் இருத்தல். மற்றவங்க முன்னேறி கொண்டிருந்தால் அதை சகித்து கொள்ளாமல் இருத்தல், அல்லது மற்றவர்களுடைய குறையை பொறுத்து கொள்ளாமல் இருத்தல். இதிலிருந்து அவன் விடுதலை அடைவான். அமர்ஷன சகித்து கொள்ளாத தன்மை. இனியொருவன் முன்னேறினால் அதை சகித்து கொள்ளாமல் இருக்கின்ற தன்மை அப்படி இவனுக்கு இருக்கார். அனைவரையும் இவன் முன்னேற்றுவான். பிறகு அனைவர்களுடைய குறைகளையும் இவன் ஏற்றுக்கொள்வான். இதெல்லாம் இந்த கஷ்டம் எப்பொழுது வரும் என்றால், யாராவது நம்ம பக்குவம் அடைந்து முன்னேறி வர வர மற்றவர்கள் குறையுடன் இருந்தால் நம்மளுடைய மனது அதை சகித்து கொள்ளாது. இவனுக்கு அந்த சகிப்பு உணர்வு கிடைக்கும். அந்த சகிப்பின்மை இவனிடமிருந்து சென்று விடும். ஆறாவது பயம். பயத்திலிருந்து இவன் விடுதலை அடைகின்றான். எல்லா விதமான பயம், பயற்றை பற்றியெல்லாம் நம்ம விளக்கமாக பிறகு பார்க்க போகின்றோம். அது ஒரு வேல்யூவாக பார்க்கும் பொழுது அதிக விசாரம் செய்வோம். இந்த இடத்துல 2 கருத்து தான். ஒன்று மரண பயம், இனி ஒன்று துக்க பயம். மரண பயத்திலிருந்து விடுதலை அடைகின்றான். இனி ஒன்று துக்கம் வந்துவிடுமோ என்ற பயத்திலிருந்து விடுதலை அடைகின்றான். இந்த 2 பயம்தான். சில பேர் மரணம் வந்தாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். துயரத்தை குறித்து பயம். சில பேர் மரணமே வரக்கூடாதுன்னு நினைப்பார்கள். மரணம் என்றாலே ஒரு பயம். அதிலிருந்து விடுதலை. ஏழாவது உத்வேகக. உத்வேகக என்றால் மன அழுத்தம், டிப்ரெஷன் என்று சொல்வது உத்வேகக. ஏதாவது ஒரு சூழ்நிலை மாறிவிட்டால், விருப்பமில்லாத சூழ்நிலை வந்துவிட்டால் மனம் சஞ்சலம் அடைந்து விடுவது, அது இவனுக்கு கிடையாது. உத்வேகக. எட்டாவது அபேக்ஷா. அபேக்ஷா என்றால் டிபெண்டன்ஸ், சார்ந்திருத்தல். அபேக்ஷா. அனபேக்ஷகன்னு பகவான் சொன்னார். நம்ம இந்த இடத்துல அபேக்ஷான்னு சொல்லி அதிலிருந்து விடுதலை என்று கூறுகின்றோம். அபேக்ஷா. டிபெண்டன்ஸுங்கிறது என்ன? டிபெண்டன்ஸுங்கிறதா ரொம்ப முக்கியம். நம்முடைய மன நிறைவுக்கு இனியொருவரை சார்ந்திருக்கின்றோம். வயதானவர்களுடைய கஷ்டம் அவங்கெல்லாம் நான் மற்றவங்களை சார்ந்திருக்கணுமேன்னு நினச்சி உண்மையில் கஷ்டப்படுவது கிடையாது. குழந்தைகளும் தான் முழுமையாக மற்றவங்களை சார்ந்திருக்கு. ஆனால் குழந்தைகள் சந்தோஷமாக தான் இருக்குது. பிறகு வயதான காலத்தில் வர்ற துக்கம் எமோஷ்னல் டிபெண்டன்ஸ். அவர்கள் என்ன ஒரு வார்த்தை எப்படி இருக்குன்னு கேட்காம சாப்பாடு கொடுத்துட்டு போகிறானே, அதுதான். அவர்கள் பொருளெல்லாம் கிடைக்கும், இருந்தாலும் அந்த எமோஷ்னல் இன்செக்யூரிட்டினால் சார்ந்திருக்கிறார்கள். அப்படி இதெல்லாம் வயதாக இயற்கையாக நமக்கு கொடுக்கின்ற துயரங்கள். அதிலிருந்து விடுதலை அடைவான். அபேக்ஷா இவனுக்கு இருக்காது. 9 ஆரம்பக. ஆரம்பக என்றால் சுயநலமான செயல்கள். சுயநலமான செயல்கள் அல்லது ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டு கொண்டே இருப்பது, புதிதாக ஒன்றை ஆரம்பித்து கொண்டே இருப்பது.
அப்படி ரொம்ப பேர் இருப்பார்கள். ஒன்று ஆரம்பிப்பார்கள், அறகுறையாக நிற்கும், அதை நிறுத்திட்டு இனி ஒன்று ஆரம்பிப்பார்கள், அதை பாதியில் நிற்கும், இனி ஒன்று ஆரம்பிப்பார்கள். இப்படி எதையாவது ஆரம்பித்து கொண்டே இருத்தல். இதை பகவான் சர்வாரம்ப பரித்தியாகி என்று சொன்னார். அந்த ஆரம்பம் இவனுக்கு இல்லை, தூண்டுதல் இல்லை. இதை செய்யணும் இதை செய்யணும் என்கின்ற தூண்டுதல் இல்லை. இனி இறுதியாக 10வது துவந்துவக. துவந்துவக என்றால் இருமை. கடைசி சில ஸ்லோகங்களில் கூறப்பட்டது, இவன் இருமையிலிருந்து விடுதலை அடைகின்றான். அதுக்கு பல உதாரணம் பகவான் சொன்னார். ந சோச்சதி ந காங்ஷதி என்றெல்லாம் சொன்னார். இருமை என்றால் சீதம் உஷ்ணம், அதாவது குளிர் வெப்பம் என்ற இருமை உடலுக்கு வருகின்றது. மானம் அபமானம் மனதுக்கு வருகின்றது. இப்படி வருகின்ற சுகம் துக்கம், இப்படி வருகின்ற விதவிதமான இருமைகள், நண்பர்கள் பகைவர்கள், இப்படிப்பட்ட இருமைகளிலிருந்து இவன் விடுதலை அடைகின்றான். இந்த உலகமே இருமைமயம், அந்த இருமையிலிருந்து விடுதலை அடைகின்றான். இவ்விதம் இந்த 19வது ஸ்லோகம் வரை, 13லிருந்து 19 வரை ஞானியினுடைய மனநிலையை நாம் இரண்டாக பிரிக்கலாம். என்னென்ன குணம் அவனுக்கு வந்து அமையும், அவனுடைய மனது பாசிட்டிவாக எப்படி இருக்கும், இனியொன்று எதிலிருந்து அவன் விடுதலை அடைந்திருப்பான், எதெல்லாம் அவனிடமிருந்து சென்று இருக்கும், அது ஒரு 10ஆக பார்த்தோம். எதெல்லாம் அவனுக்கு வந்திருக்கும் என்பதை ஒரு 14 தலைப்பின் கீழ் பார்த்தோம். இதுதான் ஞானியினுடைய இந்த இடத்தில் பராபக்தனுடைய லட்சணமாக பகவான் பேசியது. இனி கடைசி 20வது ஸ்லோகத்தில் இந்த பராபக்தன், இந்த ஞானத்தினுடைய பெருமையை கூறி பகவான் இந்த 12வது அத்தியாயத்தை முடித்தார். கடைசி 20வது ஸ்லோகம் பெருமை, ஞானத்தினுடைய பெருமையை சொல்லி முடித்தார். இந்த 12வது அத்தியாயம் சிறிய அத்தியாயமாக இருந்தாலும் ஒரு முழு அத்தியாயம். காரணம், அனைத்து சாதனைகளும் கூறப்பட்டு சித்தனும் வர்ணிக்கப்பட்டுள்ளான். சாதனைகளையெல்லாம் கடந்து சென்ற ஒரு சித்த புருஷனுடைய வர்ணனையும் இங்கு இருக்கின்றது. இனி நாம் 13வது அத்தியாயத்திற்குள் செல்ல வேண்டும். இந்த அத்தியாயத்திற்கு செல்வதற்கு முன் இப்பொழுது முழு பகவத்கீதையை நாம் பார்க்க வேண்டும். ஆரம்பத்திலே இவ்விதம் கீதையை நாம் பார்த்தோம். 18 அத்தியாயங்களை நாம் 3ஆக பிரித்தோம். முதல் 6 அத்தியாயம், பிறகு 7லிருந்து 12 வரை, 13லிருந்து 18 வரை என்று ஷட்கத்ரயம். ஷட்கம் என்றால் 6, 6னுடைய கூட்டம். பிரதம ஷட்கம்னா முதல் 6 அத்தியாயங்கள், மத்தியம ஷட்கம் என்றால் 2வது 6 அத்தியாயங்கள், சரம ஷட்கம் என்றால் கடைசி 6 அத்தியாயங்கள் என்று 18 அத்தியாயத்தை 6ஆக பிரித்தோம். பிரித்து என்ன செய்தோம்? முதல் 6 அத்தியாயத்தில் 3 கருத்துக்கள் முக்கியமாக இடம்பெறுகின்றன என்றும், பிறகு அடுத்த 6 அத்தியாயங்களில் வேறு 3 கருத்துக்கள் முக்கியமாக இடம்பெறுகின்றன என்றும் பார்த்தோம். அதை முடித்து இப்பொழுது நம்ம கடைசி 6 அத்தியாயத்தினுடைய முதல் அத்தியாயத்தில் நுழைகின்றோம். இப்போ 13 என்பது கடைசி 6 அத்தியாயத்தினுடைய முதல் அத்தியாயம். இங்கும் 3 முக்கியமான கருத்துக்கள் இடம்பெறுகின்றன. ஆகவே இதை 6 6 6ன்னு பிரித்து ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் 3 முக்கியமான கருத்துக்கள் என்று பார்த்தா 9 டாபிக் நமக்கு கிடைக்கின்றது. இந்த 9ஐயும் ஏற்கனவே அறிமுகப்படுத்தி இருக்கின்றேன். இருந்தாலும் இப்பொழுதை முழுமையாக ஞாபகப்படுத்தி கொண்டு பிறகு நாம் இந்த 13லிருந்து என்ன கருத்துக்கள் வர இருக்கின்றது என்பதையும் பார்த்துவிட்டு ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். இதெல்லாம் இனி சொல்வது ஞாபகப்படுத்தி கொள்வது தான். இப்பொழுது முதல் 6 அத்தியாயத்தில் என்ன 3 கருத்துக்கள்
அதிகமாக அல்லது மைய கருத்துக்களாக இருந்தன என்று இப்பொழுது பார்க்கின்றோம். முதல் கருத்து கர்மயோக, கர்மயோகம். இரண்டாவது பிரயத்தனம், சுயமுயற்சி. பிரயத்தனம், யத்தனம்னா முயற்சி, பிரயத்தனம்னா சுயமுயற்சி. மூன்றாவது ஜீவஸ்வரூபம், ஜீவனுடைய தன்மை சொரூபம். கர்மயோகம், பிரயத்தனம், ஜீவஸ்வரூபம். பிறகு இரண்டாவது 6 அத்தியாயத்தில் மத்தியம ஷட்கத்தில் கர்மயோகத்துக்கு கீழே வர்றது போல பக்தி யோகம், அதாவது 7லிருந்து 12 வரை பக்தி யோகம். அடுத்தது இறைவனுடைய பிரசாதம், ஈஸ்வர பிரசாதம், இறைவனுடைய அருள், ஈஸ்வர பிரசாதம். மூன்றாவது ஈஸ்வர ஸ்வரூபம், பகவானுடைய நேச்சர், பகவானுடைய தன்மை, ஈஸ்வர ஸ்வரூபம். இனி கடைசி 6 அத்தியாயத்தில் இப்பொழுது எடுத்துக்கொண்ட 13லிருந்து 18 வரை வருகின்ற அத்தியாயத்தில் ஞான யோக. இரண்டாவது சத்குணாகா, நல்ல குணங்கள், சத்குணங்கள் அல்லது வேல்யூஸ், பண்புகள். பிறகு கடைசி 3வது டாபிக் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் அல்லது ஜீவ ஈஸ்வர சம்பந்த விசாரம், ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள சம்பந்தத்தை பற்றிய விசாரம், ஜீவ ஈஸ்வர சம்பந்த விசாரம். இப்போ அந்த டேபிளை பார்த்தா எப்படி தெரிகிறது? கர்மயோகம், பிரயத்தனம், ஜீவஸ்வரூபம். பிறகு பக்தி யோகம், ஈஸ்வர பிரசாதம், ஈஸ்வர ஸ்வரூபம். ஞான யோகம், நற்குணங்கள், ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள சம்பந்தம். இவைகள்தான் முழுமையான கீதை. கீதையே இவைகள்தான் முடிவு பண்ணக்கூடாது. வேறு எத்தனையோ கருத்துக்கள் இருக்கின்றன, ஆனால் இவைகள்தான் பிரதானமாக அமைந்துள்ளது என்று நாம் பார்த்தோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த 13வது அத்தியாயத்தில் பேசப்படுகின்ற இந்த ஞான யோகம், சத்குணங்கள், ஜீவ ஈஸ்வர சம்பந்தம், இதனுடைய சுருக்கமான விளக்கத்தை பார்த்துவிட்டு பிறகு இந்த அத்தியாயத்திற்குள் செல்ல வேண்டும். அதற்கு முன் ஏற்கனவே பார்த்தது கொஞ்சம் மறந்துருக்கே, ரொம்ப நாள் ஆச்சுன்னு சில பேர்த்துக்கு என்ன வரலாம். அதனால் என்ன செய்ய போகிறோம்? அதையும் மிக மிக சுருக்கமாக இப்பொழுது பார்க்கின்றோம். எவைகளை? முதல் 6 டாபிக் கர்மயோகம், பிரயத்தனம், ஜீவஸ்வரூபம் முதல் 6 அத்தியாயத்தில் எப்படி அமைந்தது. பிறகு அடுத்த 2வது 6 அத்தியாயங்களில் இந்த பக்தி யோகம்னா எங்கு வந்தது, எப்படி வந்தது, இறைவனுடைய பிரசாதம் எந்த இடத்துல எப்படி வந்தது, ஈஸ்வரனுடைய சுரூபம் எங்கு எப்படி பகவான் செய்தார். இந்த 6 டாப்பிக்கையும் பார்த்துட்டோம்னா ஏற்கனவே பார்த்தது ரீகலெக்ஷன் ஆகுது, நம்ம ஞாபகப்படுத்தி கொண்டதாகிறது. பிறகு இனிமேல் என்ன பார்க்க போகிறோம் என்று பிறகு பார்க்கலாம். ஆகவே இப்பொழுது ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்ளலாம். முதல் 6 அத்தியாயங்களில் கர்மயோகம் முக்கியமான ஒரு தலைப்பாக இருந்தது. அது எங்கு எப்படி வந்தது என்று மிக சுருக்கமாகத்தான் இப்பொழுது பார்க்கின்றோம். முதல் அத்தியாயம் கதையாகவும் அர்ஜுனனுடைய மனதை வர்ணிப்பதாகவும் அமைந்தது. பிறகு 2வது அத்தியாயத்திலிருந்து தான் கீதை உபதேசம் ஆரம்பித்தது. அங்கேயே பகவான் 2வது அத்தியாயத்தினுடைய மைய பகுதியிலேயே கர்மயோகத்தை பற்றி பேசினார். கர்மயோகத்திற்கு பல லட்சணங்கள் பல இடங்களில் வருகின்றது. அதில் 2 முக்கிய லட்சணம் 2வது அத்தியாயத்தில் வருகின்றது. ஒன்று யோகக கர்மசு கௌஷலம். யோகக கர்மசு கௌஷலம்ங்கிறது கர்மயோகத்தினுடைய ஒரு முக்கியமான லட்சணம். யோககன கர்மயோகக, கர்மசு என்றால் செயல்களில், கௌஷலம் என்றால் திறமை.
செயலுக்குள் நாம் திறமையாக இருத்தல் கர்மயோகம், கர்மத்தை திறமையாக கையாளுதல் கர்மயோகம். அது ஒரு லட்சணம். அதாவது நம்முடைய செயல்களை, அன்றாட செய்து வரும் செயல்களில் மிக திறமையுடன் செயல்படுவது கர்மயோகம். இதனுடைய பொருள் என்ன என்றால், பொதுவாக ஒவ்வொரு செயலும் நம்மை பந்தப்படுத்தும். செயல்னு சொன்னாவே நம்ம பந்தப்படுத்துறது தான். எப்படி? ஒரு செயல் செய்தோம் என்றால் அந்த செயல் நமக்கு ஒன்றா பாவத்தையோ புண்ணியத்தையோ கொடுக்கும். அது கண்ணுக்கு தெரியாதது. இல்லைன்னா ராகத்தையோ துவேஷத்தையோ கொடுக்கும். முதல்ல ஹோட்டலில் போய் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம், புதுசாக அதை சாப்பிட்றோம். அந்த செயல் அப்போவே மறைஞ்சாச்சு. ஆனால் அந்த செயல் என்ன விளைவை மனசில் கொடுத்துட்டு மறைஞ்சிருக்கு? அந்த பொருள் மீது விருப்பு அல்லது வெறுப்புங்கிற உணர்வை கொடுத்துட்டு மறைஞ்சிருக்கு. ஒரு மனிதனிடம் முதல்ல போய் பேசுகிறோம், பேசிட்டு வந்ததற்கு பிறகு அந்த செயல் மறைஞ்சாச்சு. அவர் மீது விருப்பு அல்லது வெறுப்புங்கிற உணர்வை கொடுத்து விடுகிறது. அதனால தான் குழந்தையாக இருக்கும்போது நம்ம மனசு க்ளீன் ஸ்லேட்டாக இருக்குது, ரொம்ப சுத்தமாக இருக்குது. செயல்பட என்ன ஆகுது? இந்த உலகத்தின் மீது வெறுப்புக்கள் சேர்த்தி கொள்ளப்படுகின்றது. அப்படி கர்மத்தினுடைய சுபாவமே பந்தகம், நம்மைய பந்தப்படுத்துவது. அது கர்மத்தின் சுபாவம். ஆனால் இந்த கர்ம யோகி என்ன செய்கின்றான்? பந்தப்படுத்துகிற கர்மத்தையே சாதனையாக பயன்படுத்துவதனால் மிக திறமையுடையவன் ஆகின்றான். எப்படின்னா, முள்ளை முள்ளால நீக்குவது போல கர்மந்தான் பந்தப்படுத்துவது. இப்போ அந்த பந்தத்திலிருந்து நீங்கிறதுக்கு என்ன உபாயம்னா, பகவான் சொல்கிறார் 3வது அத்தியாயத்தில், கர்மத்தை துறக்கிறது உபாயம் அல்ல. கர்மமெல்லாம் உனக்கு ஏற்கனவே ராகத்வேஷத்தை உள்ளே கொடுத்து வச்சிருக்கு. நீ கர்மத்தை துறந்துட்டு சென்றீன்னா அந்த ராகத்வேஷம் செயல்பட்டு இருக்குமே தவிர அந்த ராகத்வேஷத்தை நீக்கிறதுக்கும் கர்மந்தான் உபாயம். கர்மந்தான் மனதில் ராகத்வேஷத்தை கொடுக்குது. அதே கர்மத்தினுடைய துணை கொண்டு தான் ராகத்வேஷத்தை நீக்கிறோம். அப்படி மனதில் இருக்கிற விருப்பு வெறுப்பை நீக்கிறதுக்கு விருப்பு வெறுப்பை கொடுத்த கர்மத்தையே கர்ம யோகமாக பயன்படுத்துவது கர்மயோகம் என்று ஒரு லட்சணத்தை சொல்லியிருக்கார். பிறகு இனி ஒரு லட்சணம், சமத்துவம் யோக உச்சதே, சமமாக இருத்தல் யோகம். இது ஒரு முக்கியமான லட்சணம் கர்ம யோகத்திற்கு. ஞானியினிடம் இருக்கின்ற சமம்ங்கிறது அது சுபாவமாக இருக்கிற அப்சல்யூட் லெவல். இங்கே கர்ம யோகிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு சாதனையை போல சமமாக பாவிக்கணுங்கிற ஒரு பாவனை, அது கர்மயோகம் என்று கர்மயோகத்தை 2வது அத்தியாயத்தில் பகவான் குறிப்பிட்டார். வேறு சில இடங்களிலும் குறிப்பிட்டுள்ளார். அது எங்கு எப்படி என்ற சுருக்கத்தை அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.